மத்திய அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளில் மாநில மொழிகளுக்கு முக்கியத்துவம் தரப்பட வேண்டும் என்று பரவலான கருத்துக்கள் எழுந்த வண்ணம் உள்ளது. இதுபோன்ற போட்டித் தேர்வுகளில் மாநில மொழிகளுக்கு முக்கியத்துவம் தர வேண்டியது அவசியமா என்பது குறித்து கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபுவும் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் விஜயனும் கூறிய கருத்துக்களை இன்றைய ஆளுக்கொரு நிமிடம் பகுதியில் பார்ப்போம். யூபிஎஸ்சி எக்ஸாமில் அந்தந்த மாநிலத்தினுடைய மொழி வேணுமா வேண்டாமாங்கிறதுல மொழி இருப்பதில் தவறில்லை. ஆனால் நமக்கு விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஹையர் எஜுகேஷன் மேற்படிப்புகள் சார்ந்த எல்லா துறையும் ஆங்கிலத்தில் தான் அதிகமாக இருக்கிறது. அதனால் கேள்விகள் கேட்கப்படும் போதும் அதனுடைய சோர்ஸ் ஆஃப் மெட்டீரியல் அது ஆங்கிலத்தில் இருக்கிறதுனால ஹையர் லெவல் எஜுகேஷனுக்கு மொழி மாற்றம் செய்யப்பட்ட சோர்ஸ் மெட்டீரியலே இல்லை. அப்போது சோர்ஸ் மெட்டீரியல் இல்லாமல் பரீட்சை ஒண்டி எழுதிட முடியாது. அப்போது ஸ்கூல் வரைக்கும் ஏன் முடியும்னா, ஸ்கூல் வரைக்கும் இருக்க சப்ஜெக்ட்லலாம் ட்ரான்ஸ்லேஷன் வந்தாச்சு. பட் ஸ்கூலுக்கு மேலே போகிற சப்ஜெக்டில் கிடையாது. ஸ்கூல் லெவலில் யூபிஎஸ்சி எக்ஸாம் எக்ஸப்ட் லோயஸ்ட் லெவல் கிளர்க் லெவல் தவிர மீதி எதுக்கும் வைக்கிறது இல்லை. அதனால் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னாக்க, நம்ம ரீஜனல் லாங்குவேஜ் கான்ஸ்டியூஷன் 8வது அட்டவணையில் சொல்லப்பட்ட எல்லா லாங்குவேஜ்லேயும் ஹையர் எஜுகேஷன் சப்ஜெக்ட்ஸ் இல்லாத வரைக்கும் இது போன்ற மொழி அந்த மொழியில் எழுதுறது அப்படிங்கிறது ஒரு உணர்வுபூர்வமான தேவையாக இருக்கலை மொழிய, அது சாத்தியமுடைய விஷயம் அல்ல என்பது தான். இது நடத்துவது சாத்தியமான்னு கேட்டால் நிச்சயமாக சாத்தியம். ஓட்டு கேட்க போகும்போது அந்தந்த மொழியில் தானே ஓட்டு கேட்குறாங்க. ஓட்டுச்சீட்டு கொடுக்கும் பொழுது அந்தந்த மொழியில் தானே ஓட்டுச்சீட்டு கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது தேர்வு நடத்தும் பொழுது ஒரே கேள்வியை பல மொழியிலும் மொழிபெயர்க்க போகிறாங்க. அப்போது கூடுதலாக கொஞ்சம் பணம் செலவாக போகுது. மக்களுடைய வரி பணத்தை தான் யாரிடமிருந்து வரி வாங்குகிறீங்களோ அந்த மக்களுடைய நன்மைக்காக அந்த பணத்தை நம்ம செலவு பண்ண போகிறோம். அதனால் இதில் டெக்னிக்கலாகவும் ஃபீஸிபிள், தொழில்நுட்பம் சார்ந்து பார்த்தீங்கன்னாலும் இது சாத்தியம்தான். செலவுன்னு பார்த்தீங்கன்னாலும் அது ஒரு பெரிய செலவு கிடையாது, அதுவும் சாத்தியம்தான். எனவே இந்திய நாட்டை ஒருமைப்பாட்டை காப்பதற்கும் அனைத்து மக்களுக்கும் ஒரு சமமான ஒரு வாய்ப்பை வழங்குவதற்கும் இந்திய அரசாங்கம் போட்டித் தேர்வுகளை அவரவருடைய பயிற்று மொழியிலேயே அவருடைய தாய்மொழியிலேயே நடத்துவது மிக மிக இன்றியமையாதது. அதனுடைய முதல் கட்டமாக குறைந்தபட்சம் ஷெட்யூல் 8 இருக்கக்கூடிய அந்த 22 லாங்குவேஜஸ்ல நடத்தணும். ஒவ்வொரு மொழிக்கும் தனித்தனியாக நேர்முக தேர்வு அப்படின்னு கிடையாது. அதாவது ஒரு போர்டில் 9 பேர் உட்காருவாங்க. அப்போது ஒரு குறிப்பிட்ட மொழியிலிருந்து ஒருத்தர் தேர்ந்தெடுக்க வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அந்த மொழி தெரிந்த ஒருத்தரையும் நீங்கள் போர்டில் உட்கார வைக்க போகிறீங்க, அவ்வளோதான். ஏற்கனவே இவர் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்ல போகிறாரு. அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி இவர் மொழிபெயர்த்து சொல்வார், இந்த விடையை இவர் மொழிபெயர்த்து சொல்வார். ஆனால் அது சாத்தியம்தான். ஒரு கூடுதலாக ஒரு மொழி தெரிந்தவரை நீங்கள் போர்டில் இன்டர்வியூ போர்டில் உட்கார வைக்க போகிறீங்கன்றத தவிர வேறு எதுவும் இங்கே பெரிய பிரச்சனை ஒன்றும் நடந்துட போகிறதில்ல.